தூத்துக்குடியில் பெய்த வரலாறு காணாத மழையில் தமிழ் தலைவாஸ் அணியில் ஆடிவரும் கபடி வீரர் மாசான முத்துவின் பூர்வீக இல்லம் முற்றிலும் சேதமடைந்ததால் அவரது குடும்பத்தினர் பரிதவித்து வருகின்றனர். இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடியை புரட்டி போட்டது வரலாறு காணாத கனமழை வெள்ளம். பல்வேறு பகுதிகள் தனி தீவாக மாறின. பல்வேறு ஊர்களில் வீடுகள் தரைமட்டமாகின. முத்தையாபுரத்தில் உள்ள பிரபல கபடி வீரர் மாசான முத்துவின் இல்லமும் மழை வெள்ளத்திற்கு தப்பவில்லை, இடிந்து நாசமானது. பல்வேறு தடைகளை தகர்த்து தனித்திறமையால் தமிழ் தலைவாஸ் அணியில் மாசான முத்து அங்கம் வகித்து வருகிறார். புரோ கபடி தொடரில் தற்போது அவர் ஆடிவரும் நிலையில் வீடு இடிந்த செய்தி அவருக்குள் நிச்சயம் பேரிடியாய்தான் இறங்கியிருக்க வேண்டும். மாசான முத்துவின் வீட்டில் இருந்த எந்த பொருளும் வெள்ளத்தின் அகோர பசிக்கு தப்பவில்லை. மாசான முத்து வென்ற வெற்றி கோப்பைகளையும் வெள்ளம் வாரி சென்றுள்ளது. வெள்ளத்தின் போது உடுக்க உடை கூட இல்லாமல் தவித்ததாகவும் மகனை ஆற்றுப்படுத்தி விளையாட வைத்ததாகவும் மாசான முத்துவின் பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். பார்த்தோம்னா இடுப்புல தண்ணி ரெண்டா கழுத்துக்கு வந்துட்டு ஒரு பொருள் இருக்கல, எல்லா வீடும் ஏறி ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் போயிட்டுப்பா, 2 பழைய வீடும் இடிஞ்சிட்டு அப்படின்னு நான் சொன்னேன். சரிப்பா வருத்தப்பட்டுக்கிறாங்க அப்படின்னாப்புல, நாங்கள் வரணுமா, நீ வரான்டா, நீ தமிழ்நாடு விளையாடு, நாங்கள் பார்த்துக்கிடுவோம், கவர்மெண்ட்டு நம்மளுக்கு செய்யும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தம்பிகிட்ட. தண்ணி சொத்த நேரத்தில் ஒரு செகண்டில் தண்ணி ஏறிட்டுங்க. உடுக்க துணி கூட இல்லாமல் எடுக்கக்கூட முடியாமல் நாங்கள் போய் நல்லா இருப்போம். புண்ணியால சாண்டியன் கோல தந்தாங்க, அங்கே தான் இருக்கோம். மன கஷ்டம்தான், பிள்ளைய விளையாடுறது பார்க்க முடியலையே, பார்த்து ஒரு சந்தோஷம் அடைய முடியலை, மன கஷ்டத்தில் இருக்க. என்ன செய்ய, போக முடியாது, வர முடியாது. 4 நேரத்து தான் ஃபோன் பண்ணி அழுதான். அழாத தம்பி, நீ அழக்கூடாது, நீ இந்த மாதிரி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க, நீ அழக்கூடாது, நீ விளாண்டு வா, அம்மா அப்பாலாம் சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொன்னோம். மறுபுறம் மாசான முத்துவின் பாட்டியோ பரிதாபத்தின் உச்சத்தில் இருக்கிறார். தங்களது வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாமல் கண்ணீர் உதித்தார். போன் போட்டு சொன்னான், அழாத, நல்ல மாதிரி வரும், அழாதன்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு தாங்க முடியல, ஆனால் அவன் மனசு ரொம்ப நொந்து இருக்கிறான். நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தம்பி நீ நல்ல தைரியமாக விளையாடு, வீட்டெல்லாம் பற்றி நினைக்காதுன்னு. ஆனால் கவர்மெண்ட்டு அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் நல்ல வீடு கட்டி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். ஆனால் வருஷம் வருஷம் இதே தான் நடக்கும் அவனுக்கு. கடின உழைப்பை கொட்டி சிறுக சிறுக சேமித்து வீட்டிற்கு மாசான முத்து வாங்கிய அனைத்து பொருட்களும் இயற்கையின் கோரத்திற்கு இரையாக இருக்கும் நிலையில் தற்போது அருகில் உள்ள பள்ளியில் மாசான முத்துவின் குடும்பத்தினர் தங்கியிருக்கின்றனர். இடிந்த வீட்டை மீண்டும் அரசு கட்டித்தர வேண்டும் என்பதே அவலத்தில் அல்லாடும் மாசான முத்து குடும்பத்தினரின் கோரிக்கை. அப்பகுதியில் வீடுகளை இழந்து தவிக்கும் அனைவரின் கோரிக்கையும் இதுதான். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலுவுடன் கிள்ளியூர் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வெள்ளத்தால் வீட்டை இழந்து நிற்கும் தன் பெற்றோர் தான் விளையாடுவதை நேரில் பார்க்க முடியாமல் போனது வருத்தமளிப்பதாக தமிழ் தலைவாஸ் கபடி அணி வீரர் மாசான முத்து கூறியுள்ளார். தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை காண்போம். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ப்ரோ கபடி விளையாடணும், அதே மாதிரி தான் எனக்கும். அதுக்காண்டி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அதே மாதிரி சக்ஸஸும் பண்ணேன். ஃபோன் அடித்து நான் சொல்லியிருந்தேன் மேட்ச்சுக்கு வாங்க பார்க்க அப்படின்னு. அவங்களும் சரி கிளம்பி வரோம் அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி எதிர்பாராத வெள்ளம் வந்துருச்சு. அதனால் அவங்களால வர முடியல. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரோ கபடி சீசன் ஆடும்போது அவங்க எதிர்பார்த்தாங்க, ஆனால் வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருந்தேன், வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நீ ஆடு, நீ நல்லா விளாண்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களால டிவிலையும் பார்க்க முடியல, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நான் நிதி பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எங்கள் ஊருக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவேன்? நான் கண்டிப்பாக பண்ணுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.